ராஜேந்திரன், சாத்தூர் தொகுதி, வெம்பக்கோட்டை ஒன்றியம், விருதுநகர் மாவட்டம். அமமுக ஒன்றிய இருந்தேன். நான் அதுக்கப்புறம் அம்மா தலைமையை எடுத்து நான் அம்மாவுக்காக நான் உழைக்கணுங்கிற முடிவோட இது வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. சின்னம்மாவுக்கு நல்லா பேசுனாங்க. அவங்க பேசுகிறத கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்னம்மா எப்படி என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் செய்வோம். யாருக்கு வேலை செய்ய சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்வோம். அதான் எங்களுடைய சின்னம்மாவனுடைய முடிவு தான் இறுதியான முடிவு. என்னுடைய பேர் எஸ் குபேந்திரமணி. திருநெல்வேலி மாவட்டம் புறநகரிலிருந்து வரோம். நாங்கள் எல்லாரும் நாங்குநேரி பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர். நாங்கள் எல்லாரும் இன்று மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் வழியிலே சென்று இன்று அம்மாவுக்கு அடுத்த அரசியல் வாரிசு மாண்புமிகு புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் வழியிலே நாங்கள் மீண்டும் பயணிக்க இங்கு அம்மாவினுடைய இல்லத்திற்கு வருகை தந்து அம்மாவிடம் சின்னம்மாவிடம் எங்களை நாங்கள் கழகத்தில் இணைத்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டாலும் சரி, நாங்கள் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகத்தில் கட்சி பணி ஆற்றுவதற்கு மிக தீவிரமாக உள்ளோம். மறுபடியும் 2026 மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி அமைய வேண்டும் என்றால் கழகத்தினுடைய சின்னம்மா அவர்களுடைய வழியிலே நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். 2026 சின்னம்மா அவர்கள் யாரை கைகாட்டுகிறார்களோ அதை திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை வெற்றி வாகை சூட முழுமையாக பாடுபடுவோம் என்று இதன் மூலம் உறுதியளிக்கின்றோம். தென்காசி தெற்கு மாவட்ட ஓபிசி மாவட்ட துணைச் செயலாளர் வீரான வளர்த்தர பாண்டியன். இதுவரைக்கும் ஓபிசி பிரதான அவர் என்னைக்கு தர்மயுத்தம் போனாரோ அன்றிலிருந்து இன்ன வரைக்கும் அவரோட தான் பயணித்தோம். அவர் தன் சுயநலத்துக்காகவும் குடும்ப சுயநலத்துக்காகவும் பின்னால் அத்தனை தொண்டர்களையும் அவர் இன்னைக்கு இழந்து விட்டார். அவர் லாபத்துக்காண்டி இன்னைக்கு திமுக கட்சியில் இணைஞ்சிருக்காரு. இந்த எடப்பாடி துரோகி, பச்சை துரோகி எடப்பாடி சின்னமான ஒரு அம்மானோட பாராம அன்னைக்கு காலில் விழுந்து பதவி வாங்கின எடப்பாடி இன்னைக்கு பச்சை துறையா ஆயிட்டான். அவனை தமிழ்நாட்டில் எங்கு நுழைவாளர்களுக்கு நாங்க அம்மா கரத்தை வலுப்படுத்துவோம் என்று உறுதியளிக்கிறோம். சின்னம்மா கட்டுப்பட்டு சின்னம்மா எந்தெந்த தொகுதியிலோ அத்தனை தொகுதிக்கும் எங்க தொண்டர்களே சின்னம்மா அம்மாவின் தொண்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டைகளை கூட்டிக் கொண்டு சின்னம்மா கரத்தை வலைப்படுத்தி அவங்க ஆணையிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் காத்து கொண்டிருக்கோம். திமுக ஆட்சி படுமோசமா இருக்கு. மணல் கொள்ளை, எதெல்லாம் லஞ்சம், வேலை வாங்கணும் அதுக்கு லஞ்சம், ஒரு தாலுகா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா அதுக்கு லஞ்சம். திமுக மாதிரி ஒரு கொடுமையான ஆட்சி எங்கேயும் பார்த்ததில்லை. இவ்வளவு ஆட்சியை முதல்ல ஒழிச்சு கட்டணும். நாங்கள் தென்காசி வடக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். தென்காசி வடக்கு மாவட்டத்தில் ஓபிஎஸ் அணியில் மாவட்ட விவசாய அணி செயலாளராகவும் சிவகிரி பேரூர் கழக செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறேன். என் பேர் ஏபி கருப்பையா. அடுத்து அம்மா இப்போ இயக்கத்தில் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு முழு மனசோட முழு ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் டீமில் இருந்தோம். ஓபிஎஸ் ஐயா ஒரு நல்ல மனுஷர் தான். ஆனாலும் அவர் எடுத்த முடிவு எங்களுக்கு தவறான முடிவாக எங்களுக்கு தெரியுது. அதனால அவர்கிட்ட பயணிக்க நாங்கள் விரும்பல. அம்மாவோட இணைஞ்சு அம்மாவோட ஆணைக்கு கட்டுப்பட்டு அவரோட செயலாற்றம்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஓபிஎஸ் பிடிக்கலன்னு நாங்கள் சொல்ல வரல. ஓபிஎஸ் நல்ல ஆள் தான். ஆனால் அவர் போய் சேர்ந்த இடம் சரியில்லை. அவர் திமுக போயிருக்காரு. திமுக இது வரைக்கும் நாங்கள் ஒளிவுன்னு சொல்லியிருக்கிறோம். இனிமேல் வாழ்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வாய் வராது. அப்படி ஒரு புத்தி எங்களுக்கு இல்லை. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அதனால இப்போ நாங்கள் முழுக்க அம்மாவோட ஆணைக்கு இணங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு செயலாட்டம் சொல்லி இங்கே வந்திருக்கிறோம். இந்த தேர்தலில் முழு மூச்சாக எங்க தென்காசி வடக்கு மாவட்டத்தில் எங்க தொகுதியில் எந்தெந்த தொகுதி எங்கெங்க சொல்றாங்களோ அங்கெல்லாம் போய் நல்ல சிறப்பான முறையில் செயல்பட்டு அந்த கேண்டிடேட் அந்த வேட்பாளரை அங்கே ஜெயிக்க வைப்போம்.